அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜய் கூட காரில் போகிறாங்க இல்லையா காவேரி. அது வந்து காவேரி வந்து கன்சீவாக இருக்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான். அது காவேரி தான் போகிறாங்க, வெண்ணிலா கிடையாது, ராகினி கிடையாது, யாரும் கிடையாது. காவேரி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது காவேரி கன்சீவாக இருக்கிறது விஜய்க்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறதான். ஹை லெவல் ஓல்டேஜ் வச்சுருக்காங்க, ஹை லெவலில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ட்ராக்கை வந்து 7:30 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த ரிவீல் பண்ணுறாங்கல்ல பார்த்தீங்களா, காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத விஜய்க்கு தெரியப்படுத்துகிற சீனை கொண்டு வந்து இந்த 7:30 மணி டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. அப்போ தான் பயங்கரமாக எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எப்போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. அப்போ வந்து டிஆர்பி பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதான். அதனால தான் வந்து இந்த காவேரி கன்சீவாக இருக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு வராங்க. டைம் சேஞ்ச் ஆனோன்னே அந்த ட்ராக்கை கொண்டு வந்து இதுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். அப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற இந்த கார் சீன் வந்து 7:30 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் வந்து என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சீக்கிரமாகவே வந்து காவேரி கன்சீவாக இருக்கிறது விஜய்க்கு தெரிய வந்துடும். ஏன்னா சுற்றி அடிக்கிறாங்க, சுற்றி இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. யமுனாவால் தாக்கு பிடிக்க முடியாது. யமுனா வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அதனால் வந்து அவங்க அவசரப்பட்டு எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து வெளியில் தெரிஞ்சிடும் சீக்கிரமாகவே. காவேரியே சொல்லிடுவாங்க. இல்லைனா வந்து யமுனா கண்டிப்பாக வந்து இதை பற்றி சொல்லி தான் ஆவாங்க. யமுனா வந்து அவசரப்படுறாங்க இல்லையா, அதனால் வந்து சீக்கிரமாக விஜய்க்கு காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் என்ன, இந்த காரில் போகிற சீன் வந்து நமக்கு வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்கும் பாருங்களேன். அதில் தான் வந்து ஏதோ பெரிய நமக்கு வந்து சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக விஜய் வந்து பரபரப்பாக வந்து காவேரியை கூட்டிகிட்டு போவார். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ அவங்க அம்மா திட்டுறதோ சரி, வேறு எந்தாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக காவேரிக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். அதில் வந்து விஜய்க்கு தெரிய வரும் காவேரி கன்சீவாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக விஜய் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் 7:30 மணி டைமில் வந்து செம்ம விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதாங்க இப்போ முக்கியமான பாயிண்ட்டு. 7:30 மணி டைமில் வந்து செம்ம முக்கியமானதை கொண்டு வரதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ரொம்ப பரபரப்பாக போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி செம்ம இதில் முடிச்சிருக்காங்களே. நான் வெண்ணிலா மாமா பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு முடிச்சிருக்காங்க. அது எப்படி முடித்தாலுமே வந்து அது நமக்கு வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை வச்சு, விஜய் காவேரி 2 பேருமே பேசிக்கிட்டதை வச்சு நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த ட்ராக்குமே வந்து அப்படி தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான். இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஹாப்பியாக அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. செம்மையாக போயிட்டுருக்குங்க மகாநதி. டைம் சேஞ்சு நல்லா தான் இருக்குது.